கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். அ தமிழக கலையான சிலம்பம் போட்டிய ரெப்ரசன்ட் பண்ணி சண்முகப்பிரியன் அப்படிங்கிற ஒரு மாணவர் வந்து அ நேபாளுக்கு போயி சர்வதேச சிலம்பம் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க குடும்பத்த பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க அம்மா அப்பாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் அப்புறம் நம்ம தாம்பரம் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. உண்மையா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும். சரியா? தம்பிக்கு வந்து கிளம்பும்போது 2 நாளுக்கு முன்னாடி ஃபீவர் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டான். இப்போ வந்து அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். என்னால் முடியாது, என் பையன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த கம்பு சுற்றுட்டு என்னன்னு கூட தெரியாது. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் அந்த ஒலிம்பிக்கில் வரணும்னு எனக்கு ஆசை. அவன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. என் பேர் சண்முகப்பிரியன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பேர் வந்து சரஸ்வதி சென்ட்ரல் ஸ்கூல் இன் விழுப்புரம். நேபாளில போய் சர்வதேச சிலம்பம் போட்டியில வந்து கோல்ட் வின் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? உங்க கோச் பேர் சொல்லுங்க. சாமிவேல். ஓகே. அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு உங்களுக்கு? எத்தனை வருஷமா நீங்க சிலம்பம் கத்துட்டு இருக்கீங்க? நான் 2 வருஷமாக சிலம்பம் கற்றுன்னு இருக்கிறேன். அவர் தான் எனக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுது. சிலம்பம் தவிர்த்து வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களா? அத்லட்டிக், ஆ கராத்தே. ஓகே. இதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களோட ஃபியூச்சர் பிளான் சொல்லுங்க. ஃப்யூச்சர் பிளான்னா குளோபல் லெவலில் போகணும். ம் அது போயிட்டோன்னே எம்ஐடியில் காலேஜ் சேரணும். ம் அது சேர்ந்துட்டோன்னே பைலட் ஆகணும். ஓ, இதெல்லாம் ஆசையா இருக்கா? ஓகே ஓகே. இப்போ நீங்க நேபாள் போயிருந்தீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா? எப்படி போனீங்க, யார் கூடலாம் போனீங்க அப்படின்றத பத்தி சொல்றீங்களா? நேபாள் போகிறதுக்கு சென்ட்ரல் தான் ட்ரெயின் எடுக்கணும். அங்கேருந்து டெல்லியில் ஆ நின்றுச்சு ட்ரெயின். அதுலேருந்து அங்கே நேபாள் பஸ்ஸு வச்சாங்க. ஓகே. அந்த பஸ்லேருந்து ஒரு 10 ஓ கிளாக் ஆகிருக்கும் அங்கே போகிறதுக்கு. ஃபுல்லாக மழை தான். மலையிலேருந்து ஏறுறதுக்கு பயமாக தான் இருந்தது. ரொம்ப ஒட்டா போயிட்டாங்க. கீழே இறங்கிட்டோடனே எப்பயும் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த ரூம்னா கொஞ்சம் நல்லா இல்லை. அப்படியா? எத்தனை பேருக்கு அகாமடேட் பண்ணீங்க? உங்க கூட எத்தனை பேர் அந்த ரூம்ல இருந்தாங்க? எங்கள் சைடு வந்து 6 நம்பர்ஸ். வித் கோச். கோச் வேறு ரூம் போயிட்டாங்க. ஓ, நீங்க 6 பேர் மட்டும் ரூம்ல தங்கியிருந்தீங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த போறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா உங்களுக்கு? இல்லை எதுவும் ஓகே. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண கேம்ஸ்ல எந்தெந்த நாடுலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க? நேபாளி, சைனா, ம் டச்சு எல்லாருமே வந்தாங்க. உங்க கோச்சை பத்தி சொல்லுங்க. எங்கள் கோச் வந்து தனியாக அவரும் அகாடமி வச்சுக்கிறாங்க. ஓகே. ஆனால் நாங்கள் அகாடமியில் தான் போகல. ஸ்கூலில் சாட்டர்டே சிசிஏ வைப்பாங்க. ம் அதுலேருந்து தான் நாங்கள் போனோம். ஓகே. உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பிடிக்கும்? எனக்கு மேக்ஸ், ம் சயின்ஸ், சோஷியல். எப்படி மார்க்ஸ்லாம் நல்லா எடுப்பீங்களா? 10th ஸ்டேட் ரேங்க்ல எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே. சரி, இந்த காம்படிஷன் ஒன்று நேபாள நடக்குது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? கோவாவில் செலக்ட் ஆனோம். ஆ. அதில் தாய்லாந்து, மலேசியா, நேபாள், இந்தியா போட்டாங்க. ம் அதில் வந்து ஒரு 10 days கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க ம் நேபாளில் காம்படிஷன் பண்ண போகிறாங்கன்னு. அது 10 பிஃபோரே தெரிஞ்சிச்சு. ஓகே. ஒரு டேட் சொன்னாங்க, ஃபிக்ஸ்டு டேட். அந்த அந்த டேட்டில் அமௌண்ட் தான் ஃபிக்ஸ், கண்டிப்பாக கட்டிடணும்னு சொன்னாங்க. ஓ, இந்த ஒரு டேட்குள்ள Entrance நீங்க இந்த டேட்குள்ள நீங்க பணம் கட்டணும், அப்பதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? ம் அதுக்கடுத்து நாங்களும்
கிட்டத்தில் வந்து தான் நாங்கள் கட்டினோம். எவ்வளோ கட்டினீங்க? நாங்கள் 45,000 கட்டினோம். ஓகே ஓகே. இந்த கேமுக்கு 45,000 கட்டினீங்களா? ம். ஓகே. இதுக்கு முன்னாடி என்னென்ன இப்போ கோவாவில் வின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ கோவாவில் எப்படி வின் பண்ணீங்க? ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான் போனேன். ஃபஸ்ட்டு காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான். ஓகே. கள்ளக்குறிச்சிக்கு தான் போனேன். அங்கே 3rd ப்ரைஸ் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு காம்படிஷன். செகண்ட் ஃபுல்லாக கோல்டு தான். ம். செகண்டும் கள்ளக்குறிச்சிக்கு தான் போனேன். ஆனால் அது வேற ஊர், அது ஒரு Okay. வில்லேஜ். ம் ம் அடுத்தது வந்து விழுப்புரம் போனேன். ம். அங்கே ஒரு டஃப்ல நடந்தது காம்படிஷன். ஓகே அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே. அதுக்கடுத்தது ஒரு மண்டபத்தில் வச்சாங்க. ம் நிறைய மண்டபத்துல தான் வச்சாங்க. அதுலேயும் கோல்டு. ம். ஒன்றுத்துல மட்டும் தான் தேர்டு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி போயிட்டு தான் கோவா போயிட்டு இப்போ சர்வதேச லெவலில் போயிருக்கீங்க. ஓகே ஓகே. எந்த டிவிகே சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சாங்களா? ஆ யாரு? சரத்குமார் சார். அவர் வந்திருந்தாரா? என்ன சொன்னார் அவர் உங்ககிட்ட? அவர் வந்து எதனா படிப்பு தேவை, அந்த செலவு நான் பார்த்துக்கிறேன். ம் இன்னும் இனிமேட்டு எதனா காம்படிஷன் போனால் என்கிட்ட சொல்லுங்க, ம். நான் வந்து பார்த்துக்கிறேன், அதெல்லாம் சொன்னார். ஓகே ஓகே. சரிப்பா, தேங்க்ஸ். பையன் வந்து நேபாளில் போய் சர்வதேச சிலம்ப போட்டியில் வின் பண்ணியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ம். நான் எனக்கு மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரிங்கக்கா. பையன் வந்து எப்படி சிலம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவருக்கு? வந்து ஸ்கூலில் ஒரு டேக்ஸ் படிக்கிறதுலேருந்தே விளையாட்டில் ஆர்வமாக தான் இருப்பான். ம் அப்போ வந்து சிலம்பம் வந்து ஒரு 4th 5th போகும்போது கிளாஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தான். சனிக்கிழமை மட்டும் இந்த விளையாட்டு பீரியடில் சிலம்பம் செலக்ட் பண்ணான். ம். ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே. ம். அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் வச்சாங்க, போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் போனான். ஓகே. அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் போனான். அதுக்கப்புறம் அங்கே செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டான், கோல்டு மெடல். கோச் பற்றி சொல்லுங்கக்கா. அவர் எவ்வளோ ட்ரெயின் பண்ணார் தம்பியை? கோச் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணார். ம் அவர் வந்து எப்படி பசங்க வந்து அவருடைய பசங்க மாதிரி தான் பார்ப்பாரு. ம். அவரை நம்பி எங்கே வேணாலும் அனுப்பலாம். ஓகேக்கா. தம்பி சொன்னார், நம்மளோட சொந்த செலவில் தான், உங்களோட சொந்த செலவு தான் நீங்கள் வந்து நேபாள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ பணம் செலவாச்சு? ஒரு 50,000 50,000. ஓகே ஓகே. அது சொந்தமாக நீங்களே ரெடி பண்ணீங்களா? என்ன ready பண்ணேன். சரிக்கா. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா? கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா 50,000 உடனே ரெடி பண்ண முடியல. லாஸ்ட்டாக நாங்கள் தான் பே பண்ணோம். அதுவும் மாஸ்டர் வந்துட்டு சென்டருக்கு போனதுக்கப்புறம் ம் ரெடி பண்ணி லாஸ்ட்டாக நாங்கள் தான் கொடுத்தோம். ஓகே. சரி சரி. மாஸ்டர் ஒன்றும் சொல்லலை. ம் பொறுமையாக கொடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ம். அது மாதிரி தம்பிக்கு வந்து கிளம்பும்போது 2 நாளுக்கு முன்னாடி ஃபீவர் வந்துடுச்சு. ரொம்ப ம் ம் மேலெல்லாம் மூக்கோட்டை மாதிரி ம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டான். இப்போ வந்து அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். மாஸ்டர் வந்து அனுப்புங்க, ம். பார்த்துக்கலாம், இது ரைட் பண்ணி தைரியமாக இட்டுன்னு போயிட்டு இந்த எல்லாமே வந்து மாஸ்டர் தான் சரி. ஓகே. ஸ்கூல் சப்போர்ட்டு. சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் சீனிவாசன். உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது என்னால் முடியாது என் பையன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த கம்பு சுத்தது என்னன்னு கூட தெரியாது. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. இன்னும் அந்த ஒலிம்பிக்கில் வரணும்னு எனக்கு ஆசை. இப்போ அரசு சைட்லேருந்து ஏதாவது இப்போ சப்போர்ட் கிடைச்சிச்சாண்ணா? இல்லை கிடைக்கல. ஓகே. ஆனால் டிவிக்கிலேருந்து அவர் மட்டும்தான், அண்ணன் தான் வந்தார். வந்து பார்த்தேன். நான் அன்றைக்கி இல்லை, நான் வேலைக்கு போயிட்டேன். ம் ம் அப்புறம் வந்து பார்த்தேன், இது பேர் வந்து போனாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ம் அதுமாரி நான் வர முடியல, வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், நீங்கள் உங்களை பார்க்க முடியலன்னு. ம் ம். அவங்க ஃபீல் பண்ணி சொன்னேன். சரிப்பா பரவாயில்லப்பா, ம். இதேமாரி விளையாட்டுத்துறை நான் சொல்லியிருக்கேன், ஓ பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் இதே நான் பார்க்கணும்னு வந்து சொன்னேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு உடனே பண்ண முடியாது, ஆ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து இது மாதிரி வெளியில் விளையாட்டு சம்மந்தமாக இனிமேல் போகிறது வந்து செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ம். இன்ஃபார்ம் பண்ணுங்க முன்னாடி. ம் அது மாதிரி படிப்பு செலவுக்கு என்னவோ நான் பார்த்துக்கிறேன், ம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. அக்கா, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க சண்முக பிரியனுக்கு? விளையாட்டு சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ம் ஏன்னா 2 பேர் படிக்க வைக்கிறதால நாங்கள் 2 பேர் வேலைக்கு போயிட்டே அவங்க எங்களால் சப்போர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது சில டைமில். ம் அதனால் தம்பி படிப்பு செலவுக்கு அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வெளியில் போகும்போது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ம். சரிங்கக்கா.
அது மாதிரி என் பையன் வந்துட்டு இப்போ இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா ஒரு பெரிய அளவில் வந்து அவன் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வரணுன்றது தான் எங்கள் ஆசை. சண்முக பிரியனோட பெரியம்மா நான். அவன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. இந்த அளவுக்கு அவன் வந்திருக்கிறது இன்னும் நல்லா வரணும். அவங்க வந்து அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அவன் வந்து ஊரில் தான் படிக்கிறான். ஃபுல்லாக அவங்க பாட்டியும் அவங்க பெரியம்மா அவங்களாம் தான் பார்த்துக்கிறாங்க. அவனோட படிப்பு செலவுக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்கள விட்டுட்டு. அதனால் கவர்மெண்ட் வந்து இவன் படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். குழந்தை படிக்கிறதுக்கு, அவனோட எஜுகேஷன் ப்ளஸ் அவனோட ஸ்போர்ட்ஸு எல்லாத்துக்குமே அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த 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 ஊரோட எம்எல்ஏ, தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை படிக்கிறதுக்கு. வாசுகி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பசங்களை வளர்த்தா. இங்கே பார்த்துக்க ஆள் இல்லாதனால தான் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டோம் சொல்லி அங்கே வளர்க்க வச்சா. ரொம்ப அந்த குழந்தைலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் படிப்புக்கு ஏதாவது கண்டிப்பாக உதவி பண்ணணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நன்றி.